يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه ولجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. قال رسول الله صلى الله عليه وسلم: من فارق الجماعة قيد الشبر فقد خلع ربقة الإسلام من عنقه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான அருள்வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துப்மார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவரும் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி அருள்வேந்தர் நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இன்மையிலும் வெறுமையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் அந்த பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும், ஒற்றுமையோடு கூட்டான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவது விட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், செலவீனங்கள், அதனுடைய சிரமங்களிலிருந்தும், சோதனையிலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, இன்றைய உலகத்தில் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் 200 கோடி பேருக்கு மேலாக தாண்டி போய்கொண்டு இருக்கிறது. ஒரு சமூகத்தின் சார்பாக பார்த்தோம் என்று சொன்னால் நாம் தான் அதிகமாக இருக்கிறோம்.
அவ்வளவு பெரிய ஒரு சமூகம் உலக அளவில் நிம்மதியாக வாழ்கிறதா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த சமூகத்தில் என்ன இல்லை? 200 கோடி பேர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த சமூகம் எப்படி வாழலாம்? எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழலாம்? எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழலாம்? என்ன இல்லை இந்த சமூகத்தில்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா வளங்களையும் கொட்டி கொடுத்திருக்கிறார். வசதி வாய்ப்புகளில் பணங்காசுகளை அல்லாஹ் தஆலா கொட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு உயர்தரமான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமியர்கள் வாழ்வதை போன்று யாரும் வாழ்வதில்லை. ஒரு கண்ணியமாக வாழ்வது இஸ்லாமியர்கள் வாழ்வதை போன்று யாரும் வாழ்வதில்லை. ஒரு சபைக்கு நமக்கு போன்றால் நாம் போனால், இஸ்லாமியர்கள் போனாலும் ஒரு தனி மரியாதை, உயர்தரமான ஒரு ஆடைகள், உயர்தரமான வாசனை திரவியங்கள், என்னென்ன இல்லை அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கொட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம், நாம் மிகப்பெரிய செல்வாக்கு உடையவர்கள், நாம் யாருக்கும் அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் விட உயர்ந்த ஒரு செயல். அது அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்ற தத்துவத்தை, ஆணித்தனமான ஒரு கொள்கையை மனதில் ஆழமாக பதிக்க வைத்த ஒரு சமூகம் என்று சொன்னால் இந்த மனித சமூகம். அதாவது அன்னைக்கு ஒரு மாற்று மத சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் பேசுறார். ஒரு மாற்று மத சமுதாயத்தை சார்ந்தவர் பேசும்போது அவர் சொல்லுகிறார், இஸ்லாமிய சமூகம் மரணத்தை அது நேசிக்கக்கூடிய ஒரு சமூகம் என்று சொல்கிறது. உலகத்திலே வீரம் என்று சொன்னால் இதைவிட ஒரு பெரிய வீரம் தேவையில்லை. இஸ்லாமிய சமூகத்திற்கு வீரத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதைவிட ஒரு பெரிய வீரத்தை சொல்லி காட்ட முடியாது. உலகத்தில் எல்லாரும் பயப்படுவது மரணத்திற்கு மட்டும்தான். இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் மரணத்தை எதிர்நோக்கி நிற்கக்கூடிய சமூகம். எப்பொழுது வரும்? சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அப்படித்தான் சொல்லுவார்கள். சஹாபாக்கள் போர்க்களத்தில் போய் சொல்லுவார்கள், நீங்கள் எல்லாம் மதுவை பிரியப்படுவது போல நாங்கள் மரணத்தை பிரியப்படுகிறோம் என்று சொல்வார்கள். மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வீர சமூகம் இந்த சமூகம். அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டானே என்று எல்லா சமூகத்தில் உள்ளவர்களும் அழுது கண்ணீர் விடக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் அவன் வீர ஷஹாதத்தை அடைந்து விட்டான் என்று பெருமை பொங்கு பேசக்கூடிய ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். என்ன இல்லை இந்த சமூகத்தில்? எல்லா பலன்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நினைத்து நினைத்து இஸ்லாமிய சமூகம் பெருமைப்பட வேண்டும். நீ எதற்குப்பா பயப்படுகிறாய்? எதற்கு நீ கவலைப்படுகிறாய்? நீ உண்மையான முஸ்லிமாக இருக்கும் பட்சத்தில் நீ தான் இந்த உலகத்தில் உயர்ந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில்
உலக மனிதர்கள் வேண்டுமானால் சொல்லலாம், அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், இரண்டாம் கட்ட மக்கள்கள், மூன்றாம் கட்ட மக்கள் என்று சொல்லலாம். ஆனால் படைத்த ரப்பு சொல்கிறான், நீந்தாண்டா உயர்ந்தவன் என்று சொல்கிறான், நீதான் உயர்ந்தவன் என்று சொல்கிறான். எவ்வளவு பெரிய அற்புதமான வாசகம்! வானிக்குமுள்ளாகலாம் நீதான் உயர்ந்தவன் என்று சொல்லி தருகிறான். ஏனென்றால் நீதான் முஸ்லிம், நீதான் மூமின், உண்மையானவன். நீ யாருக்கும் தலைவணங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் அடிபணித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அவனுக்கும் அவனுடைய கட்டளைகளுக்கும் அடிபணிந்தால் போதும் என்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை, ஒரு கொள்கையை, ஒரு பிடிப்பை சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏன் பயந்து நடுங்குகிறது? உலக அளவில் அடிக்கு மேல் அடி வாங்கிக் கொண்டு இருக்கிறது. ஏன்? அதனுடைய பின்னணிகளில் 2 விஷயத்தை சொல்லி தருவார்கள், முக்கியமான 2 விஷயம். ஒன்று, இந்த சமூகத்தில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒற்றுமை மட்டும் இல்லை. சமூகத்தின் ஒற்றுமை கிடையாது. இந்த சமூகத்துடைய ஒற்றுமை இல்லாததன் காரணமாக இன்னைக்கு இந்த உலக அளவில் முஸ்லிம்கள் அடிபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாவது, சரியான கல்வி ஞானம் கிடையாது. கல்வி ஞானம் இல்லை, படிப்பறிவுகள் கம்மி. நீங்க உலக அளவில் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறான். ஆனால் வெறும் 3 கோடி இஸ்லாமியர், 3 கோடி யூதன் இருந்து கொண்டு உலகத்தையே ஆட்டி படைக்கிறான். உலகத்தையே ஆட்டி படைக்கிறான். அவன் சொல்வதுதான் இன்னைக்கு மெசேஜ், அவன் சொல்வதுதான் ஊடகங்களில் வர வேண்டும். அவனுடைய பொருளை உலகத்தில் அனுபவிக்காத எந்த நாடுகளும் இல்லை. எல்லா விஷயத்திலும் அவன் முன்னோக்கி இருக்கிறான். உலகத்தில் உயரிய அந்த விருதுகள் அனைத்து, அந்த விருதுகளில் அதிகமான பேர்கள் யூதர்கள் வாங்கி இருக்கிறார்கள். நோபல் பரிசுகள் இஸ்லாமியின் 1-2 பேர். இவ்வளவு அறிவு, அதாவது உலகத்திலேயே அறிவு கண்ணை திறந்தது இஸ்லாம் தான். முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அற்புதமான ஒரு வாசகம். உலகத்தில் யாரும் நமக்கு படிப்பை சொல்லித் தர வேண்டிய தேவையில்லை. படிப்பு என்பதை உனக்கு தாண்டா முதல் ஒரு படித்தரம் என்று முதல் ஒரு வசனம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அது உனக்குத்தான் பொருந்தும் என்று சொல்லித் தருகிறார். படிப்பை உலகத்திற்கு முதலிலே சொல்லித் தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவருடைய எஜமான உமையாரிடத்திலிருந்து அவர்களை உரிமை, அதாவது வாங்கி 4000 திர்ஹத்திற்கு வாங்குறாங்க. வாங்கி உரிமையிட்ட பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பிலாலே நீங்கள் எழுத படிக்க கற்றுக்கொள்ளுங்களேன். தேம்பி தேம்பி அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பயந்து போயிட்டாங்க, என்ன நான் இது தப்பா இதை சொல்லிட்டேனா உங்கள்கிட்ட அப்படின்னு. இல்ல பிலால், இல்ல அபூபக்கர் அவர்களே, இந்த சமூகம் என்னை எப்படி பார்த்தது தெரியுமா? ஒரு கிளாஸ் மதுவுக்காக நான் விற்கப்பட்டேன், ஒரு கிளாஸ் மதுவுக்காக நான் வாங்கப்பட்டேன். அவ்வளவு தீர்த்தரமாக இந்த சமூகம் நடத்தியது. ஆனால் என்னை பார்த்து நீங்கள் படியுங்கள் என்று சொல்கிறீர்களே, அதை நினைத்து நான் ஆனந்தத்தில் அழுகிறேன் என்று சொன்னார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த உலகத்தில் படிப்பை சமத்துவமாக எல்லா மனிதர்களும் படிக்க வேண்டும் என்ற ஒரு சமத்துவத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது இஸ்லாம் மார்க்கம். யாராக இருந்தாலும் படித்தால் அவன் உயர்வுக்கு வருவான் என்று கற்றுக் கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இஸ்லாமியன் படித்து, அதாவது படிப்பில் எவ்வளவு தூரம் இருக்கிறான் என்று சொன்னால் மிகவும் தங்கி 5% கூட பூர்த்தி செய்யாமல் இன்னைக்கு இந்திய நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறானே இஸ்லாமியன். ஆட்டு மந்தைகளை போன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறானே இஸ்லாமியன். ஒரு தலைமைத்துவம் அவனுக்கு இருக்கிறதா?
இன்னைக்கு எடுத்து பாருங்கள், இன்னைக்கு என்னென்ன பாபர் மசூதியை இழந்தோம், அப்புறம் வாரணாசியில ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து பிரச்சனை வந்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஊப்பில ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. நேற்றைய நியூஸ் என்ன தெரியுமா? அஜ்மீர் ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடமும் கோயிலுக்கு சொந்தமான இடம் என்று இன்னைக்கு பிரச்சனை கொடுக்கிறான். இதை எதிர்கொள்வதற்கு நம்ம இடத்தில் என்ன ஆயுதம் வைத்திருக்கிறோம்? எந்த தகுதி, படிப்பறிவு எந்த தகுதி இருக்கிறது? எதை வைத்து நாம் இதை சரிகட்ட போகிறோம்? நாம் இல்லை என்று சொன்னால் இந்தியாவே இல்லை என்று வரலாறு சொல்கிறது. அதை பேசிக்கொண்டுதான் நாம் இருக்கிறோமே வெளியே, செயல்பாட்டில் நாம் எங்க இருக்கிறோம்? இஸ்லாமியர்களே, இன்னைக்கு வந்து பாருங்களேன், அதாவது அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்லுவான் தெரியுமா? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. இந்த சமூகம் இவ்வளவு பெரிய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்று, எல்லா விதமான ஆற்றலையும் பெற்று இந்த சமூகம் உலக அரங்கில் அடிவாங்கி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், தனக்கென்று ஒரு தனித்துவம் இல்லாமல் அங்கே முடங்கி போய் கிடக்கிறது என்று சொன்னால், ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை மட்டும்தான் இந்த சமூகத்தில் இல்லை. ஒற்றுமை இருக்குமையானால் உலகத்தில் நம்மளை விட எந்த காலத்தில் ஆட்சி செய்ய முடியாது, எவனும் ஆட்சி செய்ய முடியாது, நாம் ஆட்சி செய்ய முடியும். நமக்கு உண்டான ஒற்றுமை, சமத்துவம் உலகத்தில் யாரும் யாருக்கும் காட்ட முடியாது. எந்த சமூகத்தை தான் எடுத்துக்கொண்டாலும் சமத்துவமாக நடத்தக்கூடிய அந்த ஒரு பாங்கு இஸ்லாமியனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இஸ்லாமியனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற யாருக்கும் இருக்காது. இன்னைக்கு இந்துக்கள் என்று சொன்னாலே அவர்களிடத்துல போய் கேட்டு பாருங்களேன், அவர்களுக்கு மத்தியில் சமத்துவத்தில் இருக்கிறார்களா என்று. சமத்துவம் அங்கே கிடையாது. இஸ்லாமியன் மட்டும்தான் சமத்துவத்தை சரியான முறையிலே கடைபிடிக்கக்கூடியவன். இஸ்லாமியன் வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவன் அவனை நாடி வந்தாலும் சமத்துவமாக நடத்தக்கூடிய ஒரு பாங்கு இஸ்லாமியனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இஸ்லாமியத்தில் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? ஒற்றுமை மட்டும் அவனுக்கு கிடையாது. ஒற்றுமை மட்டும் அவனுக்கு கிடையாது. ஒற்றுமையும் இல்லை. சரியான எந்த அளவிற்கு படிப்பறிவு இந்த உலகத்தில் சரியான தலைமைத்துவத்தை இந்த உலகத்தை எடுத்து நடப்பதற்கு உண்டான அந்த படிப்பறிவு எவ்வளவு இருக்க வேண்டுமோ அது இல்லாமல் இருக்கிறது. இந்த ரெண்டும் இல்லாத ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். வேற எல்லாம் இருக்குது அல்லாஹ்வுடைய கிருபையில். என்ன வேண்டும் நமக்கு? நமக்கென்று ஒரு கொள்கை, எவ்வளவு அழகான கொள்கை தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருவான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. நீங்கள் ஒற்றுமையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்துவிட வேண்டாம் என்று சொல்லுவான். சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், என்னுடைய நிஅமத்துக்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். இன் குன்தும் அஅதாஅன், நீங்கள் எல்லாம் விரோதிகளாக இருந்தீர்கள். அப்பா, நீங்கள் எல்லாம் விரோதிகளாக இருந்தீர்கள். ஒருவருக்கொருவர் பகையை நீங்கள் பாராட்டிக் கொண்டு இருந்தீர்கள். பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்தவனோடு சண்டைக்கு செய்து கொண்டு இருந்தீர்கள். வருஷ கணக்கில் பரம்பரையாக நீங்கள் சண்டை பிடித்துக் கொண்டு இருந்தீர்கள். உங்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் அங்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. உங்களை நான் உள்ளங்களை ஒன்று சேர்த்து வைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உங்களை எல்லாம் சகோதரர்களாக ஒன்று சேர்த்து வைத்தது நான் தான். என்னுடைய நிஅமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார், நீங்கள் பகையிலே எங்க இருந்தீர்கள் தெரியுமா? நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். நரகத்தின் விளிம்பு. இந்த உலகத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஒரு சமூகம் ஒற்றுமை இல்லாமல் பிரித்து கிடக்குமையானால் அது நரகத்துடைய விளிம்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் நரக வாழ்க்கை தான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? ஊப்பிலே என்ன தவறு செய்தார்கள்? பாரம்பரியம் மிக்க பள்ளிவாசல், பாரம்பரியம் மிக்க 500-600 வருடத்திற்கு முன்னால் உள்ள
பள்ளிவாசல். பாபருக்கும் அந்த பள்ளிவாசலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வரலாறு சொல்கிறது. இருந்தாலும் அங்கே பிரச்சனை. அநியாயமாக 4 இளைஞர்கள் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால், 3 மணி நேரத்தில் அங்கே சட்டத்தை பாஸ் பண்ணுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் இருக்க முடியும்? இந்த சமூகம் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. போன வாரம் நடந்த இடைத்தேர்தல்ல ஊப்பில 6 இடத்துல ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது. இதெல்லாம் யாருப்பா அப்படி ஜெயிச்சது காரணம் என்னன்னு சொல்லிட்டு கடைசியில போடுறாங்க, அசாதுத்தீன் ஓவைசின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவர் போய் நிக்கல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எதிர்கட்சிகள் ஜெயிச்சு போயிருக்கும். அவர் இருந்து ஓட்ட பிரிச்சுட்டார். இவங்க ஜெயிச்சதற்கும் அவர் வாங்கின ஓட்டும் அவங்க தோத்ததும் இவர் வாங்கின ஓட்டும் கரெக்டா இருக்கு. அப்படி புள்ளி ஓரமா போட்டு வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியன் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பதவிகளுக்கு ஆசைப்படுகிறார். இஸ்லாமியன் இஸ்லாமியன் ஒற்றுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு 5 விஷயத்தை கட்டளைப்படுத்தி கொடுத்தார். 5 விஷயத்தை அல்லாஹ் எனக்கு கட்டளை தந்திருக்கிறார். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? நீ ஜமாஅத் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எனக்கு 5 விஷயத்தில் ஒன்றை எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. நீ ஒற்றுமையோடு இருப்பது, ஜமாஅத்தாக பிரியாமல் ஒன்று சேர்ந்து இருப்பது, அது இஸ்லாத்துடைய மிகப்பெரிய கடமைகளில் ஒரு கடமை, ஒரு சமத்துவத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை அது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. நான் தலைவனாக வரவில்லை. தலைவனை என்ன செய்ய முடியும் உங்களால? சரி, என்ன செஞ்ச? எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள்? என்ன செய்ய முடிஞ்சது உங்களால? எத்தனை தலைவர்கள் இந்த சமூகத்திற்கு நீங்க செய்தவைகள் என்ன? எவ்வளவு தூரம் நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்கள் சமூகத்தில்? எத்தனை தலைவர்கள் இருக்கிறீர்கள்? எங்கேயாவது உயர்தரமான படிப்புகள் அந்த சமூகத்தின் தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார்களா? எத்தனை இயக்கங்கள் இருக்கிறது? எத்தனை இயக்கங்கள், எவ்வளவு பெரிய என்ன இல்லை இந்த சமூகத்தில்? போன வருடம் ஒரு கணக்கெடுப்பு, நோம்பில் ஒரு நாளைக்கு மட்டும் நோம்பு திறப்பதற்கு மட்டும் 10 கோடி ரூபாய் இஸ்லாமிய சமூகம் தமிழ்நாட்டில் மட்டும் செலவு செய்கிறது. ஒரு நாளைக்கு மட்டும் 10 கோடி ரூபாய். அடையப்பா, நோம்பு திறப்பது கஞ்சி இருந்தா தான் முடியுமா? 10 கோடி ரூபாய் செலவு பண்றான். ஒரு மாசத்துக்கு 300 கோடி. வருடம் ஒரு மெடிக்கல் காலேஜை இஸ்லாமியன் சர்வசாதாரணமாக கட்ட முடியும். அவ்வளவு பணங்காட்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். என்ன இல்லை? எங்கே இருக்கிறது இஸ்லாமிய மெடிக்கல் காலேஜ்? எங்கே இருக்கிறது இஸ்லாமிய மெடிக்கல் காலேஜ்? எத்தனை இயக்கங்கள் இருக்கிறது? உயர்ந்த இயக்கங்கள். யாராவது எந்த தலைவர்களாவது இதை முன்னிறுத்தி செய்திருப்பார்களா? செய்ய முடிகிறதா? என்ன இல்லை? 60-70 தொகுதிகள் இஸ்லாமியரை ஓட்டு போட்டா ஜெயிக்க முடியும் என்ற தொகுதிகள். எத்தனை இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள்? ஆளுக்காடு ஆர்ப்பாட்டங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆர்ப்பாட்டம் என்று சொன்னாலும் ஒன்று விளைவிக்கிறீங்க, இஸ்லாமிய காசு கரியா போகுதுன்னு அர்த்தங்க. எந்த இயக்கம் வந்தாலும் சொந்த காசுல ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. திரும்ப அதே வசூல் இஸ்லாமியர்கள்ட்ட வசூல் எல்லாம் இங்கே போய் இஸ்லாமிய காசுகளை தான் கரியாக போய்கொண்டு இருக்கிறது. தீன் விரயமாக போய்கொண்டு இருக்கிறது. உருப்படியான செலவு என்ன இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு பல தடவை இதை சொல்லியாச்சு. இருந்தால் நினைவூட்டுவதற்காக நான் சொல்லி தருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது வழியிலே அங்கே முடக்கப்பட்டு சொன்னார்கள். சுராகாவிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொந்த ஊரும் இல்ல, சொந்த ஊருக்கும் சொந்த ஊரை விட்டு விரட்டடிக்கப்பட்டாச்சு. சொந்தமா ஒரு ஊரையும் ஏற்படுத்தவும் இல்லை. சொந்த ஊரை விட்டு விரட்டியும் விட்டாச்சு. வேறு ஒரு ஊரையும் சொந்தமாக எடுத்துக் கொள்ளவில்லை. வழியில என்று சொன்னார்கள் சுராக்கா, இந்த சமூகம் ஒரு நாள் கைத்தருக்கு வெள்ளம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை வைத்து சொன்னார்கள்? ஒரு சமூகத்துடைய கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கும் என்று அழகாக
செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிளானை 10 ஆண்டுகளை மதீனாவில் அங்கே அமல்படுத்தினார்கள். கைசர் கிஸ்ரா வென்றது. இந்த சமூகம் கைசர் கிஸ்ராவை வென்றது. அதே பிளானிங் இன்னும் இருக்கிறது. யாரும் எடுக்கலையே, இந்த சமூகத்தில் யாரும் எடுக்கலையே. தலைவனாக வருவதற்கு மட்டும்தான் ஆசைப்படுகிறோமே நாம் ஒழிய, ஆனால் தலைவனாக வந்து என்ன செஞ்சோம், இந்த சமூகத்திற்கு என்ன செஞ்சோம்? ஒன்றும் இல்லை. வக்ஃப் சொத்தை காப்பாற்ற முடியல. என்ன போராட்டம், என்ன இது, ஒன்றும் செய்ய முடியவில்லையே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அற்புதமான வார்த்தை, மன் ஃபாரகல் ஜமாஅத ஃபீ கைதி ஷிப்ரி. இந்த வார்த்தை எப்போ சொன்னாங்க தெரியுமா? இந்த வார்த்தை முதல்ல சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு ஜமாத், ஒரு கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பை விட்டு எவன் ஒருவன் ஒரு ஜான் அளவிற்கு பிரிந்து போகுவானோ, உன் சொல்ல எனக்கு தேவையில்லை, உன்னுடைய பஞ்சாயத்து எனக்கு தேவையில்லை, உனக்கு நான் கட்டுப்பட தேவையில்லை, இந்த ஜமாத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று எவன் வீம்பு பேசி ஒரு ஜான் அளவிற்கு ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பை விட்டும் எவன் தள்ளி போவானோ, فقد خلع ربقة الإسلام من عنقه. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாத்துடைய கயிற்றை அவனுடைய கழுத்தை விட்டும் கிளட்டி விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமியுடைய கயிற்றை அவனுடைய கழுத்தை விட்டும் கிளட்டி விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு பிடிமானமே, இஸ்லாத்துடைய மிகப்பெரிய பலமே ஒற்றுமை என்பதை அழகாக சொல்லி தந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில வாசல்ல வந்து பாக்குறாங்க, மோனாய்கள் எல்லாம் அப்படியே சூண்டு நிக்குது, வெளியே போக முடியல. சஹாபாக்கள் ஆடி போயிட்டாங்க, யார ரசூலல்லாஹ் என்னடா இது, மோனாய்கள் வந்து நிக்குது. விறுவிறுன்னு வந்தாங்க, யார ரசூலல்லாஹ் மோனாய்கள் வந்து நிக்கிறது என்னவென்று தெரியவில்லையே, மஸ்ஜித் நபவியை சுத்தி நிக்குது எல்லா ஓநாய்களும், காட்டில் உள்ளவைகள் எல்லாம் முன்னால வந்துருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா வந்தாங்க, வந்து பார்த்தாங்க யாரு பெரிய ஆளுன்னு பார்த்தாங்க. பெரிய ஓனாய், தலைமை ஓனாயை கூப்பிட்டாங்க, வாப்பா வாண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓனாயிட்ட பேசுறாங்க. ஓனாயிட்ட பேசிட்டு சொன்னாங்க ஓனாயிட்ட கேட்டாங்களாம், என்ன நீங்க காட்டில் இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் வந்து இருக்கிறீர்களே, என்ன விஷயம்? அப்பொழுது அந்த ஓனாயுடைய தலைமை ஓனாய் சொன்னிச்சான், யார சொல்லலாம், எங்களுக்கு சாப்பாடுக்கு பஞ்சமா போச்சு, எங்கள் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. முன்னர் காலத்தில் இவர்கள் ஆடு வைத்துக் கொண்டிருப்பார்கள், நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டு இருந்தோம். ஆனால் இவர்கள் இப்பொழுது ஆடு வைக்கிறார்கள், எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஜகாத் எவ்வளவு பெரிய அழகான பாதுகாப்பை கொடுக்கிறதா என்று பார்த்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அற்புதமான வார்த்தை. இது முதல்ல விளங்கணும். இன்னைக்கு ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எத்தனை பேர்? என்னுடைய கருத்து பிரகாரம் நான் என்ன விருப்பம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு தெருவிலேயும் பைத்துல் மால் இருக்க வேண்டும், ஊருக்கு ஒன்று இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தெருவிலேயும் பைத்துல் மால் இருக்க வேண்டும். அந்த பைத்துல் மாலில் ஊருடைய பணக்காரருடைய பணங்காசுகள் கணக்கிடப்பட்டு ஜகாத் என்பது கரெக்டா அங்க ஒதுக்கி இருக்க வேண்டும். அந்த தெருவுடைய யார் நலிந்தவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் என்று தெரிந்து அவர்களை தூக்கிவிடக்கூடிய நிலைமையில் அந்த ஜமாத் இருக்க வேண்டும், அந்த கட்டமைப்பு இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய கட்டமைப்பில் எத்தனை பேர் ஊருடைய அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாரு மக்கள் நம்ம குடும்பத்தை நம்முடைய ஜமாத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை குடும்பம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியல. நம்ம தெருவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர், எந்தெந்த குடும்பம், எந்தெந்த வீடு, எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், நம்ம தெருவை நம்முடைய ஜமாத்தை கட்டமைப்பு சேர்ந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர், நிறைய பேருக்கு தெரிய மாட்டாங்க.
ரம்ஜான் வந்தா மட்டும்தான் இஸ்லாமிய ஊர்கள்ல அந்த ஊருக்கு வீட்டுக்கு வீடு போறோம். அதுக்கப்புறம் கண்டுக்கிறதே கிடையாது. எல்லா ஊர்கள்லையும் இஸ்லாமிய ஊர்ல ஃபுல்லா அப்படித்தான் இருக்குது. இதுக்குதான் நம்ம ஜமாத்தின் அதாவது இன்னைக்கு இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு அழகான கட்டமைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், செய்தார்கள். எங்க செய்யறோம்? யாரும் செய்யறது கிடையாது. ஒரு அழகான கட்டமைப்பு வந்தால் நம்மளை தாண்டி ஒரு மனிதருக்குள்ளே வர முடியாது, போக முடியாது. அது 2% நம்ம ஊர்ல மட்டும் ஒதுக்குனா எத்தனை கோடி ரூபாய் வரும் தெரியுமா? அதையெல்லாம் ஒண்ணு சேர்த்தா இந்த ஊர்ல 10 வருஷத்துல ஏழை இல்லாத ஊர்களை ஆக்க முடியும்ல. அது மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் எடுக்க பாருங்களேன். சரி, 2.5% சேர்த்தா 60 தொகுதிகளில் நம்ம நிக்கலாம். அதுக்கு பணம் காசு எவன்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையில. எதுக்கு போராட்டம் பண்றது? நம்ம அதை போராட்டம் பண்ணுவதற்கு பதிலாக நீ அதிகாரத்தில் போய் உட்காரு. உனக்கு என்ன இல்லை? நீ மட்டும் சரியான ஆட்சி செய்தால் அனைத்து சமுதாய மக்களும் உன் பின்னால் வருவார்கள். ஏனால் சமத்துவத்தை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவன் நீ தான் சொல்லிக் கொடுத்தாய். சமத்துவமான ஆட்சி நடத்தியவன் நீ. மன்னர் திப்பு சுல்தான் காலத்தில் இஸ்லாமியர்களை விட இந்துக்கள் அதிகமாக கவர்மெண்டில் பிரயோஜனத்தை அடைந்தவர்கள். வரலாறு சொல்கிறது. சமத்துவம் அடிப்படையில், ஜனத்தொகை அடிப்படையில் பிரித்து கொடுத்த மன்னர் மாமன்னர் திப்பு சுல்தான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். என்ன இல்லை? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஜகாத் பொருள் எப்படி யூஸ் ஆகிறது, எப்படி பாதுகாக்கிறது பற்றி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த ஓனாயுடைய தலைமை ஓனாயிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் ஆடு மேய்த்து வரும் பொழுது, ஆடுதான் முக்கியமான விஷயம், ஆடு மேய்த்து வரும் பொழுது எந்த ஆடு அந்த ஆட்டு மந்தையை விட்டு தனியாக பிரிந்து வருகிறதோ அந்த ஆட்டை நீங்கள் தாராளமாக அடித்து சாப்பிடலாம், அது உங்களுக்குரிய சொத்து என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸுடைய பின்னணியில் எழுதுவார்கள், ஒற்றுமையாக எந்த சமூகம் இருக்குமோ அது வெற்றிக்குரிய சமூகம். ஒற்றுமை இல்லாத அந்த சமூகத்தை எதிரிகள் நிச்சயம் அவர்கள் தோற்கடிப்பார்கள். நீங்க நடந்து கொண்டு இருக்கிறதா? பூமியில இல்லையா? பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அருமையானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு கட்டமைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்து, ஆனால் அதை நாம் கையில் எடுக்காமல் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வார்த்தை ஒன்று சொல்வார்கள். யதுல்லாஹி மஅல் ஜமாஅத்தி. ரொம்ப அற்புதமான வார்த்தை. நீ ஒற்றுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யதுல்லாஹி மஅல் ஜமாஅத்தி. அல்லாஹ்வுடைய உதவி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஒற்றுமையில் இருக்கிறது. நீ பிரிந்து கிடக்கிறானே, நம்மால் ஒன்று சேர்க்க முடியவில்லையே. சலாம் கொடுத்தா ஒரே ஓட்டமா உட்கார்ந்து ஓடுவான்னு முடியவே முடியாது. எந்த அளவுக்கு இன்னைக்கு பிரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு பிரிந்து தாறுமாறாக போய்கொண்டு இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் இஸ்லாமியன் அங்கே ஒடுக்கப்பட்டு இருப்பதற்குரிய முதல் நோக்கம், முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் ஒற்றுமை இல்லை. இரண்டாவது, சரியான படிப்பு கிடையாது. இந்த உலகத்திற்கு கைதிகள் விட வேண்டும் என்று சொன்னால் நீ படிப்பை படித்து கொடுத்து விட்டு போ என்று சொன்ன சமூகம் இந்த சமூகம். உலகத்திற்கே மிகப்பெரிய படிப்பு போராட்டப்பட்ட ஒரு சமூகம் இந்த சமூகம். ஆனால் இந்த சமூகம் இன்னைக்கு உலக அளவில் படிப்பறிவிலே மிகவும் பின்தங்கி போன சமூகம். 5% கூட நிரப்ப முடியாத சமூகமாக இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வீழ்ச்சி எங்கே இருக்கிறது என்பதை. வீழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று தெரிந்து இனிமையாவது நம்முடைய தலைவர்கள் ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க. தலைவரா வருவது பெரிய விஷயம் அல்ல. யார் வேண்டாம் தலைவரா வரலாங்க. எல்லாருக்கும் இந்த தகுதி இருக்கிறது. இஸ்லாமியனை பொறுத்தவரை எல்லாருக்கும் தகுதி இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தலைவனாக வரக்கூடிய அத்தனை பேர்களும் நாளைக்கு மறுமையிலே கணக்கு சொல்லி ஆகும். இந்த உலகத்தை எதுனா தப்பிச்சு போயிடலாம்.
தலைவனுக்கு மிகப்பெரிய கேள்விகளுக்கு இருக்கிறது. தலைவராக வருவதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், என்ன சீட்டு மட்டும் கிடைச்சா போதும் ஆசைப்படுகிறீர்கள், சமூகத்திற்கு என்ன செய்தீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய. சமூகத்தை எவ்வளவு தூரம் நீங்கள் கட்டமைத்திருக்கிறீர்கள், ஒற்றுமை என்ற அந்த கட்டமைப்பை என்ன செய்தீர்கள்? இன்னைக்கு 1000 பேர், அதாவது இவனுக்கு எதிராக அவன் போராட்டம், அவனுக்கு எதிராக இவன் போராட்டம், இவன் செய்தால் போராட்டம், நான் நாளைக்கு செய்கிறேன் போராட்டம் என்றுதான் இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறதே ஒழிய வேற என்ன இருக்கிறது ஒரு சமூகத்தில்? சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்லாம் யார் போராட்டம் செய்தாலும் இஸ்லாமினுடைய காசுதான் அங்கு அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை இனிமேலாவது புரிந்து கொள்ளுங்கள் தலைவர்களே. அல்லாஹ் இந்த சமூகத்தை இனிமையாவது ஒற்றுமையோடு நல்ல சிந்தனையோடு படிப்படியோடு இந்த சமூகத்தை கட்டமைத்து உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வருவக்கூடிய அந்த பாக்கியத்தை, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானா, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com